ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஷ் யுனேவாவில் பிடிச்ச க்ரொக்கோடைல் அப்படிங்கிற போக்கிமானோட A to Z பற்றி எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அது பவரான போக்கிமானா, என்ன டைப்பு, என்ன வெயிட்டு, எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் யுனேவாவில் ஆஷ் பிடிச்ச ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யுனேவா ரீஜியன் இருக்கிறதுலே வேஸ்ட்டான ரீஜன்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னா ஆஷுக்கும் எல்லாம் மறந்துடும் அண்ட் பீக்கச்சு கூட ஒழுங்காக இருக்காது கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ரீஜன். அந்த வேஸ்ட்டான ரீஜனில் ஆஷ் பிடிச்ச ஒரே பவர்ஃபுல்லான போக்கிமான் அப்படின்னா இந்த க்ரொக்கோடைல் தான். யுனேவா அப்படின்னு சொன்னாலே இப்போ எப்படி கேலோஸ்ன்னு சொன்னாலே கிரெனிஞ்சா ஞாபகம் வருதில்ல. ஸோ அதே மாதிரி தான் யுனேவான்னு சொன்னாலே க்ரொக்கோடைல் ஞாபகம் வரணும். இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் க்ரொக்கோடைலை இப்போ அதிகமாக மதிக்கிறது இல்லை. ஸோ இப்போ கிரெனிஞ்சா அந்த செப்டைல் அதுக்கெலாம் வச்சுருக்க அளவுக்கு இதுக்கும் கொடுத்துருக்கலாம், பட் அந்தளவுக்கு கொடுக்கல. அண்ட் ட்ராகனைட் வர்சஸ் க்ரொக்கோடைல், ஸோ அந்த பேட்டில் தான் க்ரொக்கோடைலோட ஒரு பெஸ்ட்டு ஃபீட்டுன்னே சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நேரம் கூட போயிருக்காது, இருந்தாலுமே நமக்கு ஒரு சரியான ஒரு பேட்டிலாக இருக்கும். அண்ட் யுனேவா ரீஜன்லேயே அது ஒரு டஃபஸ்டான ஒரு பேட்டிலாகவும் இருந்திருக்கும். ஆஷ் அண்ட் க்ரொக்கோடைலுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருந்திருக்கும். அண்ட் பார்க்குற நம்மளுக்கும் பார்க்க எப்படா நடக்கும், ஜெயிப்பானா தோப்பானாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இதோட டைப் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அண்ட் டார்க் டைப். நிறைய பேருக்கு இது கிரவுண்ட் டைப் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும், பட் இது ஒரு டார்க் டைப் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ அது ஏன் அப்படின்னா இது உடம்புலேயே கூட பேச்சஸாக சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் டார்க் டைப் தான் இது அப்படின்ட்டு. பட் நம்ம ஆஷ் தான் யுனேவா ரீஜனில் க்ரொக்கோடைலுக்கு எந்த பவர்ஃபுல்லான மோஸ்ட்லி கற்றுக் கொடுக்கல. இருந்தாலும் அதுக்கு கற்றுக் கொடுத்த மூவை வச்சே நம்ம ட்ராகனைட்டு அப்புறம் எக்கச்சக்க பேட்டில்ஸில் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் க்ரொக்கோடைல் யுனேவா ரீஜனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு போக்கிமான்னு சொல்லலாம். நீங்கள் யுனேவா ரீஜன் கேம்லாம் விளாண்டிங்க அப்படின்னா சாண்டைலை ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க. ஃபஸ்ட் எவல்யூஷன்லேயே அது கிரவுண்ட் அண்ட் டார்க் டைப்பாக தான் இருக்கும். அண்ட் செகண்டு க்ராக்கராக், அண்ட் க்ராக்கராக் அடுத்து க்ரொக்கோடைல். அண்ட் இதோட க்ரொக்கோடைலோட வெயிட் 93 kgs கொடுத்துருக்காங்க. ஸோ 93 இன்னும் ஒரு 7 kgs இருந்துச்சு அப்படின்னா இது 100 kgன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கேட்டாங்கன்னா ரவுண்டாக 100 kg அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் இதோட டைப் பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி டார்க் அண்ட் இது முன்ன சொன்ன மாதிரி ஒரு டார்க் அண்ட் கிரவுண்ட் டைப் போக்கிமான் தான். அண்ட் ஆஷுக்கு யுனேவா ரீஜனில் அதால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேட்டிலையுமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஈவன் அந்த லுக்காரியோ கிட்ட நம்ம பீக்கச்சு தோற்றுருக்கோம்ல. ஸோ அப்போ ஆஷ் க்ரொக்கோடைலை கொண்டு போயிருந்தால் கூட ஜெயிச்சிருப்பான். இருந்தாலும் அவன் கொண்டு போயிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் தான் அதுக்கு இன்னொரு ஒரு காரணமும். இந்த க்ரொக்கோடைலை மட்டம் தட்டுறதுக்கான ஒரு காரணமும் அந்த கிரியேட்டர்ஸ் பார்த்த வேலை தான். ஸோ ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஆஷ் 7th பிளேஸோ 8th பிளேஸோ இருந்திருப்பான் யுனேவா ரீஜனில். அட்லீஸ்ட் ஒரு 3rd பிளேஸ் கொடுத்துருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் ஆஷுக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் மறக்க வச்சு காஃபிங்கை கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது நம்ம ஆஷால். ஸோ போக்கிமான் ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு ஒர்ஸ்டான ஒரு சீரீஸ் அப்படின்னா யுனேவா ரீஜனில் கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் யுனேவா ரீஜனை பற்றி இன்னும் வேணும் அப்படின்னா யுனேவா ரீஜனில் நீங்கள் அந்த க்ரொக்கோடைல் வர்சஸ் ட்ராகனைட், ஸோ அந்த இது மட்டும் பாருங்கள். ஸோ ஏன்னா அந்த பேட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் எனிவே யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஐரிஸ் ட்ராகனைட் வர்சஸ் ஆஷ் க்ரொக்கோடைல் பேட்டில் அப்படின்னா அதுலேயுமே வரும். ஸோ நானுமே முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தியரி முன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னென்னா ஆஷ் ஜெர்னிஸில் அவனோட எல்லா பவர்ஃபுல் போக்கிமானையும் ரிட்டன் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே நம்ம க்ரொக்கோடைலும் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எனிவேஸ் அது நடக்கலை, பட் இருந்தாலும் வருதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.